நான் படித்து பார்த்த நிகழ்வுகளிலே வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீடு தேடி ஒருவர் வந்து சந்திக்கிறார். அண்ணல் அபூ ஹுரைரா ஈமானோடு அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான செய்திகளை ஹதீஸ்களை இந்த உலகத்தில் கொண்டு சேர்த்ததில் அவர்களின் பெருமை மிகப்பெரியது. சிஹாவு சித்தா என்ற அங்கீகாரமான 6 கிரந்தங்களில் எந்த பக்கத்தை திறந்தாலும் அபூ ஹுரைராவுடைய பேர் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 10 ஆண்டுகள் தொடர்புடைய சஹாபிகள் உண்டு, 15 ஆண்டுகள் தொடர்புடைய சஹாபிகள் உண்டு, 20 ஆண்டுகள் நபியோடு தோழமை கொண்ட சஹாபிகள் உண்டு. அவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு தராத ஹதீசுகளை அபூ ஹுரைராவால் தர முடிந்தது. அபூ ஹுரைரா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோழமையின் காலம் எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 4 வருஷ காலம். அபூ ஹுரைரா இஸ்லாத்திற்கு வந்து 4 ஆண்டுகள் தான். 4 ஆண்டோடு நபி பெருமானார் வஃபாத் ஆகிறாங்க. 4 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டை முடித்து 4 துவங்கக்கூடவில்லை. 4 ஆண்டு காலத்தில் சையதுனா அபூ ஹுரைரா எத்தனை ஆயிரம் ஹதீசுகளை இந்த உலகத்திற்கு இன்று வரைக்கும் நாம் வாழ்வதற்கு மிகப்பெரிய பாடம் தருகிற செய்திகளை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரிய மனிதரை வீடு தேடி ஒருத்தர் வந்து அனுமதி கேட்டார், கொடுத்தாங்க. உள்ள வந்து சையதுனா அபூ ஹுரைராவை அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுவார் என்றால் இப்படி அப்படி சொற்கள் அல்ல, தடித்த சொற்களால், கொடூரமான வார்த்தைகளால். இதை விட ஆச்சரியம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் என்ன இல்லையோ அதையெல்லாம் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி நடந்தீர்கள் என்கிறார், இப்படி செய்தீர்கள் என்கிறார். எதுவுமே நடக்கவில்லை. நேருக்கு நேராக இல்லாத பழிகளை சுமத்துகிறார், கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், தடித்த சொற்களை யூஸ் பண்றார். அபூ ஹுரைரா அப்படியே இருக்கிறாங்க. அவங்க வீட்டு அடிமை தான் இருக்கிறாங்க, வீட்டுல பெண்கள் உள்ள இருக்கிறாங்க. தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன போது அமைதியா இருந்தாங்க அபூ ஹுரைரா, பதிலே பேசல. அவரை பேச விட்டாங்க. அவர் முடித்தார். முடித்த போது கேட்கிறார், இன்னும் இருக்கிறதா என்று கேட்டார் சையதுனா அபூ ஹுரைரா. இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கிறதா? அவர் பதில் சொல்லல. அவன் அடிமை பெண்ணை கூப்பிட்டு எடுத்துட்டு வாண்டாங்க. இவருக்கு பயம். பேசுற வரைக்கும் அமைதி காத்தார், பேசும் வரையிலும் அமைதி காத்திருக்கிறார். பேசி முடித்த போது எடுத்து வா என்கிறார்களே, எதை? ஏதேனும் தண்டிக்க போகிறார்களா? ஆனா அந்த அம்மா போய் கூஜாவை தூக்கிட்டு வந்துச்சு. ஒது செய்யற கூஜா. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒது செய்தாங்க. செய்துட்டு அவர் அப்படி நிக்கிறார், கையேந்துறாங்க. அருமையான வார்த்தை, வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதிவானது. அல்லாஹும்மா இன்கான ஹாதா சாதிகன் ஃபீமா கால். ரப்பே, இதோ என் வீடு தேடி வந்து என்னை பேசியவர், அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக. மனசு வேணுமே. இல்லேன்னு தெரிந்து என்னை குறித்து அவர் பேசியதெல்லாம் உண்மை என்றால் நான் பாவி, என்ன மன்னிச்சிரு அல்லாஹ். ஓ இன்கான ஹாதா காதிபன் ஃபீமா கால், அதே சமயம் என்னை பற்றி அவர் சொன்னதிலெல்லாம் அபாண்டமாக பொய் சொல்லி இருந்தால், அது அபாண்டம், அது பொய்யானது என்று இருக்குமையானால் ஃபக்ஃபிர் லஹு, அவரை மன்னிப்பாயாக. அவர் சொன்னது பூரா பொய்யும் அபாண்டமா, அவரை அழிச்சிரு, நாசமாக்கி விடு சொல்லல, அவரை மன்னிச்சிரு அல்லாஹ். உண்மையானால் என்னை மன்னித்து விடு, நான் பாவி. அவர் சொல்வதில் அவர் எனக்கு பழி சுமத்தி இருக்கிறார், என்னை இல்லாதது எல்லாம் சொல்லி பழி வாங்கி இருக்கிறார், கேவலப்படுத்தி விட்டார் என்றிருந்தால் அவரை மன்னித்து விடுவாயாக. அந்த மனிதர் அப்படியே மெய்சிலித்து போகிறார். இவ்வளவு பழி வாங்கினோம், இவ்வளவு கேவலமாக பேசினோம், என்ன அது? அல்லாஹ்ட்ட நமக்கு மன்னிப்பல்லவா கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட மனிதர்களா என்று அவர் ஆச்சரியப்பட்டு அபூ ஹுரைராவினுடைய கரத்தை முத்தமிடுகிறார், நெத்தியிலே முத்தம் கொடுக்கிறார். சொன்னார், அந்த சாஹிப் ரசூலில்லாஹ், நீங்கள் உண்மையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான தோழர் என்றார். நான் உங்களை குறைவா பேசினேன், ஏளனமா பேசினேன், அசிங்கமா பேசினேன், அபாண்டமான செய்திகளை பரப்பினேன். ஆனால் நீங்க எவ்வளவு அழகான பிரார்த்தனை செய்து விட்டீர்கள், நீங்கள் நிரூபித்தீர்கள், நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்றார். அவர்களின் கரத்தை முத்தமிட்டு, நெத்தியில் முத்தமிட்டு அவர் அபூ ஹுரைராவின் நேசராக மாறினார். அபூ ஹுரைராவை கொச்சைப்படுத்தியதற்கு பின்னால் அபூ ஹுரைரா இடத்திலே ஏற்பட்ட மன்னிக்கும் குணம் அவரை நண்பராக மாற்றியது. ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம், சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாசறையில் பயின்றவர், அங்கிருந்து பாடம் படித்தவர்,
ஒரு சஹாபியின் வாழ்க்கை நபியின் வாழ்க்கையை அடையாளம் காட்டும். சஹாபாக்களின் வாழ்க்கையும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். எனவே இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழ போறோம். இதுல எதுக்கு பழி வாங்குற குணம், அடுத்தவங்க மேல விரோத தன்மை, அவங்களை அழிக்கணும், இவர்களை நாசப்படுத்தணுங்கிற எண்ணம் வேண்டாம். மன்னிப்போம். தவறு செய்யாதவர்கள் இல்லை. குல்லு பனி ஆதம் ஹத்தா, மனிதனா பிறந்தவன் எல்லாம் தவறு செய்து விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் அவங்க செய்யற தவறுக்கு அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு உள்ளது. நமக்கு செய்தால் நம்ம மன்னிக்கிற மனோபான்மை படைத்து விடுவோமா, ஆனால் நாம் உயர்கிறோம். அவங்க பழி வாங்கிட்டாங்களே, நம்ம பழி வாங்கித்தான் ஆகணும். அவங்க நம்மை அசிங்கப்படுத்தினார்களே, நாம அசிங்கப்படுத்தணும். அது இஸ்லாம் அல்ல, அது நபியின் சுன்னத் அல்ல, அது சாலிஹீன்களின் சஹாபிகளின் வாழ்க்கை அல்ல. அவர்கள் 1000 செய்யட்டும், நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும் பகரம் மன்னிப்பாகவே இருக்க வேண்டும்.